வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன் சார். இப்ப அந்த தூக்கம்லாம் ஓரளவுக்கு வருதா? இப்ப 2, 3 நாளா தூக்கம் இல்லைன்னு சொன்னீங்க. 2, 3 நாளுக்கு முன்னாடி உணவு பழக்கத்தை பின்பற்றுவதுன்னா கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நேத்து எப்படி இருக்கு? உங்க அனுபவத்தை சொல்லுங்க. மக்கள்ட்ட போய் சேரட்டும். அதாவது வந்து ம், நேத்து ஃபுல்லா வந்து ம். காலை காலையில இருந்து 3 நாள் வந்து நீர்ல தான் இருக்கேன். சரி. அருமை, அருமை. 3 நாள்ல நேத்து கடைசில ஒரு காலையில இருந்து இருந்துட்டு வேற எதுவுமே சாப்பிடாம ம். அ சாயங்காலம் மட்டும் ஒரே ஒரு நேந்திரம் பழம் வேக சரி. வச்சு சாப்பிட்டேன். ஆ, சரி, நேத்து ஒரு 6 மணிக்கு. அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு முட்டைக்கோசு மட்டும் வேக வச்சு சாப்பிட்டேன். சரி. அவ்வளவுதான் இது. ஆ, இப்போ 3 நாள் கணக்கு. இப்ப தண்ணியில இருக்கேன் கணக்கு. அதான், 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 அதான். தூக்கமெல்லாம் கரெக்டா வருது. தூக்கமெல்லாம் சரியா வருது. இப்ப சுட்ட எல்லாம் இந்த மண்டையில ஓரளவுக்கு. ஃபைட் நடக்குது. மண்டையில ஃபைட் எல்லாம் நடக்குது. ஆ இத பத்தி இத பத்தி ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இந்த மூளையில நடக்கிற நீங்க அடிக்கடி கேட்கறோம்ல, இத அவர் சொல்றாரு. ஆ, ஆ, அர்னால்டு சொல்றாரு, இந்த மாதிரி செய்யறப்ப மூளையில இருக்கிற விஷம்லாம் வெளியே ஏறுதுங்கிறாரு. மூளையில இருக்கிற விஷம்லாம் அதான் சார். வெளியே. அதாவது வந்து ஆ, ஃபைட் ஆகக்கூடிய அந்த மண்டை அழுத்தத்துக்கு ம், ஜெயிக்கிறதுக்கு, ம், அத சரி பண்றதுக்கு தூக்கம் ஏதோ வருது. மோசம்னு இல்ல. தூக்கம் வராமல இல்ல. தூங்குறேன். ம், ஆனா, மண்டையில வந்து ஃபைட் அந்த நல்லா ஃபைட் நடக்கிறது நல்லா தெரியுது. ம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த அளவு இருக்கு. ம், நீங்க சொன்ன மாரி இந்த பெருங்குடல் பெருங்குடல் வந்து அசுத்தமா இருக்கும். நம்ம இந்த சாதாரண உணவு சாப்பிட்டதுனால. அதனால ம், தான் இந்த இந்த மாரி உணவு சாப்பிட்டேன். ம், காயும் வெறும் காய், முட்டைக்கோசு ம், பொரியல் மாரி. ம், ம். அப்புறம் வந்து ஒரே ஒரு நேந்திரம் பழம் வேக வச்சு அவ்வளவுதான். அப்போ அது அந்த பெருங்குடல் இருக்கிற அந்த நரம்பு அணுக்கள் இப்பதானே அவங்க சொல்றாங்க. பெருங்குடலுக்கு ஆமாங்க. 2வது மூளைன்னு தான் சொல்றாங்க. பெருங்குடல் சுத்தமா இருந்தால் பெருங்குடல் என்பது 2வது மூளைன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். ஆமா. ம். ஏன்னா மூளையில் இருக்கிற நரம்பு அணுக்கள் அதுலயும் இருக்குதுங்கிறான். சம்பந்தமே கிடையாது. நேரடி தொடர்பு இல்லை, நேரடி ஒயர் இல்லை. ம். அந்த துகள் இருக்குது, இந்த நரம்பு துகள், நரம்பு அணுக்கள், நரம்பு துகள்கள். ம். அது நியூரான்கள், நியூரான்கள் நரம்பு துகள்கள் சொல்றாங்க. அது என்ன பண்ணுன்னா ம். இந்த மூளைக்கும் இதுக்கும் தகவல் பரிமாறிக் கொள்கிற ஒய்ஃபை மாதிரி. ம். இடையில எந்த தொடர்பும் இல்லை. காந்த அலைகள் மட்டும் அனுப்புது. என்னது? காந்த அலைகள். ம். ஏன் நம்பும்படியா இருக்கா பாருங்க. மூளைக்கும் பெருங்குடலுக்கும். ம். காந்த அலையின் மூலமாக, போட்டான்ஸ் ஒளி அலைகள் ம். மூலமாக. இடையில எந்த தொடர்பும் கிடையாது. ம். சூரியன் வந்து நம்ம மேல படுது, எந்த தொடர்பும் இல்லை. ம். சூரியன் வெளிச்சம் தாவரத்து மேல் படுது, எந்த தொடர்பும் இல்லையே. ம். அந்த ஒளி தானே வந்து இப்ப படுது. வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டேன். மோசன் போகலைன்னா அது வந்து நம்ம இனிமா குடிச்சு எடுத்துக்கலாமா? அதை செய்யணும், அதை கொஞ்சம் தான். செய்யணும். அதை செய்யணும், அதை செய்யணும். தினமும் கொடுக்கலாம், அத தினமும் செஞ்சிடணும். கொடுக்கலாம், தினமும் கொடுக்கலாம், தினமும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது வாங்குற அந்த அடப்பு வந்து நிற்கும். அந்த பழைய கழிவு வந்து சேர்ப்ப 2 நாள், 3 நாள், 4 நாள் செய்யறப்போ ஏற்கனவே சாப்பிட்ட அந்த பழைய, ஆ. அதாவது இந்த ம். அனுபவத்துக்காக ருசிக்காக சாப்பிட்ட உணவுகள்லாம் வந்து நிற்கும். அதை வெளியே எடுத்தாகணும். ஆ. அந்த சரி, திற சரி. இந்த நீங்க அது வந்து நீங்க வந்து இப்ப இந்த முட்டைக்கோஸ் சாப்பிட்டது, இந்த வேக வச்ச பழம் சாப்பிட்டதெல்லாம் ஒரு குற்றம் கிடையாது. அது வந்து போயிரும். குற்றமில்ல. அந்த ஆமா, அந்த பழைய கழிவுகள் சாப்பிட்டீங்க, அது வந்து நிக்கும் புழுக்கையாட்டு உண்டாக்கி அது தேவையில்லாத நம்ம அமைதியா உட்கார்றப்போ ஒரு தேவையில்லாத வாயு அழுத்தத்தை உண்டாக்கும். அது வெளியே எடுத்து விட்டோம்னா மொத்தமே சுத்தமாயிட்டு அந்த ஓட்டம் நல்லா இருக்கும். இப்ப வந்து இந்த கருப்பட்டியோ, இந்த லெமன் லெமன் டீயோ சாப்பிடலாமா? தேவையில்லையா? அந்த தொந்தரவு எதுவுமே இல்லைன்னு அமைதியா விட்டுறணும். எதுவுமே அமைதியா இருக்கு, எந்த தேவையும் இல்லாம இருக்கு, வயிற்றுக்குள்
இந்த இறப்பைகள் 30 அடி நீளத்துல எந்த இதுவும் இல்லை, சுவாசம் நல்லா இருக்கு, நிமிர்ந்து இருக்கிறேன், சாதாரண வேலை செய்யறேன், ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், உறுதியா இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா அது செய்ய தேவையில்லை. ஆ. அது குடிக்கிறதுனால ஒண்ணும் செய்யாது. ஒன்றும் செய்யாதுங்கிறது உண்மைதான், பெருசா இல்ல இல்ல. ஒன்றும் செய்யாது. ஆனா ஆனா வந்து வெறும் உயிரோட இருக்கும்போது தான் நல்லா வேலை செய்யுது. ஆமா, அதுதான் உண்மை. அதை வெறுமானம் சொல்லுவாங்க, அந்த வெறுமானம். வெறும் ஆமா எம்டில நம்ம வெறும் தண்ணியில மட்டும் இருக்கும்போது தான் நல்லா இந்த வேலை செய்யும். பட்டினி அந்த அந்த பட்டினி உணர்வு லேசா வரும்போது பலவடி தண்ணி குடிச்சா பட்டினி உணர்வு போயிருது ஆமா. லேசா. இதெல்லாம் அத வந்து ம். ஆஹ், பலபடி அந்த ஜீரண மண்டலத்தை வந்து கெடுத்து வச்சிடுறோம் இந்த ஆமா சாதாரண உணவு சாப்பிட்டு. ஆமா ஆமா அதாவது வந்து நல்லா இருந்தத, ஆமா. அதாவது சாப்பிடாம இருந்து நல்லா சுத்தமாக்குனத பலபடி ம் கெடுத்து வச்சிடுறோம். ஆமா. ம் ம். அதாவது பலபடி ஜீரண நீர் உற்பத்தி ஆகுது. இந்த ம் பசி வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த தண்ணி குடிச்சோன்னா கண்ட்ரோல் ஆயிருது. ஆமா. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அர்னால்ட் எக்ரெட், வெங்கடேசன் ஐயா, வெங்கடேசன் ஐயா என்ன சொல்றாரு, ம். அதே மாதிரி அர்னால்ட், ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் எக்ரெட் என்ன சொல்றாருன்னா, ம். இந்த மாதிரி இருக்கிறப்ப காற்றோட்டத்தில் இருக்கிற மாதிரி பழகி கொள்ளுங்கள் தான் எழுதுறாரு. காற்றோட்ட அறை இங்க இருந்து சென்னையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரி காற்றோட்டம். சரி, ரூல்ஸ் அதான், ரூல்ஸ் அதான் சட்டம். ம். அதாவது 8 ரூல்ஸ் போட்டிருக்காரு. என்ன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 வகையான சட்டத்தை போட்டிருக்காரு. ம். 6 வகையான சட்டத்துல பாத்தீங்கன்னா, கிளீன் த லோயர் இன்டெஸ்டின் as well as you can with எனிமா, அதாவது கீழே இருக்கிற குடல்களை அடிக்கடி எனிமா கொடுத்து சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. ம். இத முதல் விதி, என்ன முதல் விதியே அதான். ம். தொடங்கறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஏதாவது நீங்க இப்ப தொடங்குறீங்கன்னு வச்சுக்கீங்க, முதல்ல இனிமா கொடுத்ததை தொடங்கவே சொல்றாரு. அருமையான சயின்ஸ். ம். ஆமா. ஏதாவது தொடங்கும் நினைச்சா முதல்ல மலக்குடல் கீழே, லோயஸ்ட் இன்டெஸ்டின்னா கீழே இருக்கிற மலக்குடல், கீழே இருக்கிற குடல்ல கடைசியா இருக்கிறது பெருங்குடல், இந்த மலக்குடல் தான். அதை நீங்க இனிமா கொடுத்து அடிக்கடி சுத்தப்படுத்திக்கங்க அப்படிங்கிறாரு. ம். இது முதல் விதி. என்னது? ஃபர்ஸ்ட் ரூல். ம். அப்புறம் பிஃபோர் ஸ்டார்டிங் எ லாங்கர் ஃபாஸ்ட் டேக் எ லக்ஸாவிட்டி occasionally and by all means the day before you start the fast. நீங்க நோன்பு இருக்கிறதுக்கு முன்னாண்ட, நோன்பு இருக்கிறதுக்கு முன்னாண்ட நீங்க கடுமையான மலைமிளகியை பயன்படுத்தி கொள்ளுங்கிறாரு. கடுமையான மலைமிளகியை நீங்க சொல்லுவீங்கல்ல, விளக்கெண்ணெய் போட்டு சாப்பிடுங்கிறது, அதேதான். ஆமா. ம். நீங்க சொல்றத அவரும் சொல்றாரு. அதாவது நீங்க சொல்லுவீங்க, நம்ம சொல்லுவோம்ல, அடிக்கடி பேசுவோம் இல்லையா, பீட்ரூட்டோடு ம். கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்தி பொரியல் பண்ணி சாப்பிட்டா நல்லா வேலை செய்யுது சார் அப்படிங்க. அதேதான் அது. ம். நம்ம உணவுகளை பயன்படுத்தியும் வேகமா வெளியேற்றலாம், ம். கடுமையான பேதியும் கொடுத்தும் வெளியேற்றிக்கலாம். இப்போ நாம வந்து ம். பீட்ரூட்டை பயன்படுத்தி நாம வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்பொழுது நல்லா அடிச்சிட்டு வெளியே போயிடும், அது நல்லா வேலை செய்யும். ம். மூன்றாவது விதி, இஃப் பாசிபிள் ரிமைன் இன் த ஃப்ரெஷ் ஏர் டே அண்ட் நைட். மூன்றாவது விதி வந்து நல்ல ஃப்ரெஷ் ஏர் இருக்கிற மாதிரி டேயும் நைட்டும் தூய்மையான காற்று இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்கள், மூன்றாவது விதி. நாலாவது விதி, டேக் எ வாக். அப்ப நாலாவது விதி என்ன சொல்றாருன்னா, இந்த நோன்பு இருக்கிறப்ப நடந்து பாருங்க அப்படிங்கிறாரு, சிறு எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஆனால் அந்த நேரத்தில் சோர்வோ அல்லது ஒரு தளர்ச்சி ஏற்பட்டால் செய்யாதீங்க அப்படிங்கிறாரு. நீங்க உறுதியாக இருப்பதாக உணர்ந்தால் மட்டும்தான். ஏனென்று என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட மேசையின் மேல இருக்கிறீங்க, அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட மேசையின் மேல படுத்திருக்கிறீங்க, அப்ப மயக்கத்தில் இருப்பீங்க, அதுதான் உண்மை. ஆனால் இயற்கை என்ன ஒன்று தெரியுமா, கத்தி இல்லாமல் ரத்தம் செலவு பண்ணாமல், கத்தி எடுக்காமல் ரத்தம் செலவு பண்ணாமல் அது அறுவை சிகிச்சை உங்களை பண்ணுகிறது. அதனால மயக்கம் சோர்வும் வரதான் செய்யும். ஆமா. ஆனால் ஒண்ணு, அது சுத்தமானதுக்கு அப்புறம், உறுதியானதுக்கு அப்புறம் இங்க நடந்து பார்க்கலாம். அப்படி ஏதாவது இந்த பயிற்சியில் ஈடுபடுகிற பொழுது மயக்கம், கிறுகிறுப்பு, சோர்வோ வந்தால் நீங்கள் முடிந்த அளவுக்கு தூங்கி விடுங்கள், தூங்க போங்க அப்படிங்கிறார். ஏனென்று சொன்னால், நீங்கள் அறுவை சிகிச்சை மேசையில் படுத்திருக்கிறீர்கள் என்கிறார். அறுவை சிகிச்சை மேசையில
படுத்திருக்கிறீங்க. ம். இப்ப அறுவை சிகிச்சை மேசையில் எப்படி இருப்பாங்க? ஊசி போட்டு மயக்கம் போட்டு படுக்க வச்சிருப்பாங்க. ஆமா. அந்த மாதிரி இயற்கை உங்களை கத்தியே இல்லாமல் மருந்து மாத்திரை இல்லாமல் அறுவை சிகிச்சை மேசையில் படுக்க வைத்திருக்கிறது. அதை ஃபாஸ்டிங்கிறார். ஆமா. அப்ப ரொம்ப ம். நுட்பமா எழுதுறாரு பாருங்க. விதிகளே எழுதுறாரு. அதனால இந்த நோன்பு இருக்கிறப்ப முடிந்த அளவுக்கு ஓய்வில் இருங்கள் அப்படிங்கிறப்ப நீங்க இருக்கிற முடிந்த அளவுக்கு ஓய்வில் இருக்கணும். அதாவது உறுதியா ஆமா. இருக்கிறேன். ஓய்வு. ஆமா. உறுதியா இருக்கிறேன் அப்படிங்கிற நிலை வந்தால் அது உறுதியா இருக்கு 4-5 நாள் ஆகும். உறுதி ஏற்படுவதற்கு 4-5 நாள் ஆகும். 3 நாள் 4 நாள் ஆகலாம். ஆமா. அப்ப ஆமா. அப்ப நீங்க நடந்து பார்க்கலாம். மாடிப்படி ம். ஏறலாம், நடந்து பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க செஞ்சு அதெல்லாம் நீங்க அடிக்கடி செஞ்சு பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. நடந்து போறது, ஆமா. போறது, வர்றது. இப்போ நாம நடக்கிறது ம். உட்கார்ந்துட்டு பேசிட்டு படிச்சுட்டு இருந்தாலே உறுதியா இருக்கும்னு அர்த்தம். ஆமா. இல்லடா முடியாது. ம். இல்லன்னா ம். அறுவை முடியாது. ஊசி போட்டு மயக்க ஊசி போட்டு படுத்தவங்கிட்ட போய் என்ன பேச முடியும்? அறுவை சிகிச்சையில மேசையில இருக்கா. ஊசி போட்டவனுக்கு என்ன மயக்கத்துல இருப்பான். எப்படி பேசுவீங்க அவங்ககிட்ட? இப்ப இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நார்மலா இருக்கேன்னு அர்த்தம். அப்படியா? அதுதான் அர்த்தம். அதுதான் அதுதான் அதுதான். இல்ல இவ்வளவு ம். தைரியமா எப்படி பேசுவீங்க? ம். 4 நாள் 5 நாள் தூய்மையில் இருக்கிறீங்க. வருஷக்கணக்கா தூய்மையில் இருக்கிறீங்க. விட்டு விட்டு இதுதான் வந்து ம். நாம சோதனை பண்ற முறை. இதுக்கு பேரு சுய சோதனை, சத்திய சோதனை, சுய சோதனை, சுய பரிசு, சொந்த ஆய்வுன்னு அர்த்தம். ம். சொந்த ஆய்வுல தான் கண்டுபிடிக்கணும். சொந்த ஆய்வுல தான் ம். இவங்க சொல்றதெல்லாம் நமக்கு ஆமா. வருதான்னு பார்க்கணும். இவங்க சொல்றதெல்லாம் நமக்கு வருதான்னு பார்க்கணும். இவங்க சொல்றதெல்லாம் நமக்கு வருதான்னு பார்க்கணும். அதாவது ஆ மத்த ஆளு காட்டிலும் ம். எனக்கு அந்த மண்டை அழுத்தத்துல ஃபைட் நடக்குது. அதுதான் பெரிய ஆச்சரியம். அது எழுதுறாரு. அது இல்லைன்னா இப்ப எனக்கு எப்பயே சரியா நான் எப்பயே இந்த உணவு விடுறதெல்லாம் எனக்கு பெருசே கிடையாது. ம். இந்த மண்டை அழுத்தம் தான் இப்ப நம்மளுக்கு மீனானதா இருக்கு. ஆமா. அதான் 40 வருஷமா இருக்கு. 30-40 வருஷமா இருக்கு. ஆமா. அதாவது இப்ப அது உணவு சாப்பிட்டா அது குறைய மாட்டேங்குது. ம். உணவை நிப்பாட்டினாதான் அது குறையுது. அது பழக்க வழக்கம் தான். இதுல என்ன சொன்னார்னா, உணவு என்பது பழக்கம், வேற ஒண்ணும் இல்ல. எல்லா பழக்கத்துக்கும் பக்க விலை உண்டு ம். பாருங்க. இதுல முக்கியமானது எல்லா உலகத்திலங்கய்யா உணவு எல்லா பழக்க வழக்கத்துக்கும் பக்க விலை உண்டு. அத இப்படி சொல்லலாம். ஒரு ம். வினைக்கு எதிர்வினை உண்டு. ஒரு வினைக்கு ம். ஒண்ணு செஞ்சா அதனுடைய பயன் கிடைக்கும். ஆமா. என்ன செய்யறீங்களோ அதுக்கான ரியாக்ஷன். ஆக்ஷன், ரியாக்ஷன் 2 தான் இருக்க முடியும். ஆக்ஷன் அதுக்கு ரியாக்ஷன். கூடி என்னன்னா இப்ப நம்ம போறது நம்ம வழியில எல்லா நோயை நீக்கணும்ன்றது நம்மளோட கொள்கை. ம். அதுல இப்ப இந்த மண்டை அழுத்தத்தை நீக்கிருச்சுன்னா ம். நம்ம நார்மல் ஆயிடுச்சுன்னா நம்ம ம். 100% நல்லாயிருவோம். ஆமா, அதான் பெரிய சக்சஸ். ஆமாமா. நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 95, 96 வந்துட்டீங்க. இன்னும் அந்த 2, 3 இருக்கு. அது இருக்கதான் செய்யும். அது என்ன பண்றது அப்புறம்? 95 மதிப்பெண் ம். வாங்கியாச்சு. அது 95 வாங்கியாச்சு. இந்த 5 ஊசலாட்டத்திலே இருக்குது. 5 ஆமா. ஆனாலும் அந்த சாதாரண உணவு சாப்பிட்டதோட அந்த கழிவுகள் உள்ள இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம். அது என்னங்க மூளையில சார்? ஏறிக்குதுங்க. என்னன்னா மூளையில போய் ஏறிக்குது. ஏறிக்கிறது. ஆமா. ம். அது அழுக்கு. அதுதான். அழுக்கு அப்பப்ப அது எழுதுறாரு. நான் வேணா படிச்சு காட்டுறேன். 6 தத்துவத்துல. ஆ. அது மட்டும் இல்ல. இந்த மூளையில அந்த அழுக்கு ஏறிவிட்டால், அந்த டாக்ஸின் ஏறிவிட்டால், அந்த கண்ட கண்ட கனவு வரும். அப்புறம் நிம்மதியான தூக்கம் வராதுங்கிறாரு. அதையும் எழுதுறாரு. ம். ஆமா. ஒரு ம். முழுமையான, ஒரு நிறைவான, ஒரு இன்பமான தூக்கமே வராதுங்கிறாரு. ம். உங்களுக்காகவே ஆமா. எழுதியிருக்காரு. யாருக்கே நமக்கு பொருந்தது பாருங்க. உங்களுக்காக எழுதுன மாதிரியே இருக்கு. ஆமா, ஆமா, ஆமா. நேத்து நான் படிச்சு காமிச்சேன். படிச்சு காமிச்சேன். அப்படி சொல்றாரு. அப்புறம் இப்ப இது எத்தனை பக்கம் சார் இது? இது இது இந்த புத்தகத்துல நான் விட அனுப்பி வைக்கிறேன். அந்த போட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன். நீங்க படிச்சு தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்துல தமிழ்ல மொழிபெயர்த்து அனுப்புறேன். சரிங்க சார். ஆங்கிலத்திலயும் இருக்குது, தமிழ்லயும் இருக்குது. 2ஐயும் மொழிபெயர்த்து உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க சார். நேத்து இவர்கிட்ட படிச்சு காமிச்சேன். மதுரை அப்படியே நம்மளுக்கு சொன்னது மாதிரியே இருக்கு. ஆமா, அவர்கிட்ட பேசினேன். ஐயா இந்த மாதிரி என்ன சொல்றாருன்னா, இந்த 150 இந்த புத்தகத்துல 154 பக்கத்துக்குள்ள அப்படி படம் எடுத்தாரு. நேற்று போட்டிருந்தேன், நீங்க கவனிச்சிருக்கல. அதவே உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? சரிங்க சார்.
என்ன சொல்றாருன்னா, ஒன் டே தட் யூ ஃபீல் வீக் அண்ட் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் such a day when the vast in the circulation you will find your sleep in restless and disturbed, and you may experience bad dreams. This is caused through the poison passing the brain doubt. இது என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த பிரைன்ல இருக்கிற பாய்சன் இருக்கிறனாலதான் இந்த மாதிரி தொந்தரவுல உண்டாகுங்கிறார். அதாவது தூக்கத்துல தூக்கத்துல இடையூறு, ஏ தூங்குறப்ப ஏப்பா டிஸ்டர்ப் பண்ணேன்னு சொல்றாங்க இல்லையே, தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, தொந்தரவு பண்ணாதே. அப்ப இந்த மூளையில இந்த நச்சு பொருள் ஏறிட்டா, அந்த உணவு பழக்கத்தினால் ஏற்பட்ட நச்சு பொருள் மூளையில் ஏறிட்டு எழுதுறாரு அந்த இடத்துல. திஸ் இஸ் காஸ்டு, எச்சரிக்கை செய்கிறது. திஸ் இஸ் காஸ்டு த்ரூ த பாய்சன் வழியாக. ஏன் தூக்கம் வரல தெரியுமா? இந்த பாய்சன் மண்டையில ஏறிடுதுங்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? பாய்சன் ஏறிடுதுன்னு தானே சொல்றீங்க. ஆமா. எப்ப ஏறிச்சு? அது ஏறி 10 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏறிச்சுங்கிறீங்க. அப்ப இருந்து சாதாரண சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், அது அப்படியே இருந்துகிட்டே அப்படி உங்களுக்காக சொல்லியிருக்காரு பாருங்க. திஸ் இஸ் காஸ்டு எச்சரிக்கை. இது எச்சரிக்கை பண்ணுகிறது. திஸ் இஸ் காஸ்டு தட் த பாய்சன் பாசிங் த்ரூ த பிரெயின் வழியாக பாசிங் ஆகுதுங்கிறாரு. மூளை வழியாக போய் தான் இந்த வேலையில நடக்குது. இப்ப மூளைக்கு போகலன்னா நீங்க தூக்கம் வந்து, மூளைக்கு போகலன்னு உங்க தூக்கம் ஒழுங்கா வந்திருக்கும். ஆமா, மூளைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாரு. This is caused through the poison passing through the brain. Doubt, loss of faith. இது ரெண்டாவது கேட்டீங்கன்னா, நம்பிக்கை, லாஸ் ஆஃப் ஃபைத், நம்பிக்கை. அதாவது உண்மை என்பத நம்பிக்கை போயிடுது. நமக்கு என்னமோ ஆயிடுச்சுடா, என்னது நமக்கு என்னமோ, அதாவது லாஸ் ஆஃப் ஃபைத் will arise in your mind. அதாவது நம்பிக்கையின்மை மனதில் ஏற்படுகிறது. என்னமோ நடந்துருச்சு, உங்களுக்கு நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது. அதனாலதான் சொல்றேன் ஃபாஸ்டிங் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும், ஓய்வு எடுத்து பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் விட இதை அப்படியே அனுப்புறேன். சரிங்களா? இது வந்து எத்தனாவது? 5வது சட்டத்துல 5வது ரூல். நம்மளுக்கு ஃபாஸ்டிங் காட்டிலும் சாப்பிடும் போது சொல்ல வருது. சொல்ல வருது. ஆமா, அதுதான் அது வேற மாதிரி சொல்றாரு. மாதிரி எல்லாம் வரும். அந்த உணவு தான் போய் அழுக்காக இருந்துகிட்டு சாப்பிடும் போது தேங்கி நம்மள வந்து, ஆனா ஒரு வழிக்கு சாப்பிட முடியாம செய்யறதும் அதே உணவு தான். ஒரு வழிக்கு நல்லதுதான். தொந்தரவு பண்ணுதுடா, தூக்கம் வராம இருக்கு, இது வருது, நம்ம நிப்பாட்டணும்ன்ற எச்சரிக்கை பண்றதும் அதே உணவு தான். அதே உணவு, அதே உடம்பு எச்சரிக்கை பண்ணு. ஆமா, எச்சரிக்கை பண்ணுது நம்மள. உனக்கு தூக்கம் வராது, இந்த மாதிரி உடம்புல கெடுதல் பண்ணும் அப்படின்றது, கேஸ் ஃபார்ம் ஆயிக்கிறது எல்லாமே வந்து அதே உணவே வந்து நம்மள எச்சரிக்கை பண்ணுது. அதேதான் நீ சொல்றது. அப்படியே சொல்ற நிப்பாட்டு உணவே நம்மள எச்சரிக்கை ஒரு வழிக்கு நல்லதாவே எனக்கு படுது. ஆமா, சரி. இதுதான் எஸ்பெஷலி என்ன சிறப்பாக என்ன சொல்றாரு, யுவர் மைண்ட் தென் டேக் திஸ் லெசன் அண்ட் ரீட் இன் ஓவர் அண்ட் ஓவர். இந்த லெசனை அடிக்கடி நினைவு கூறுங்கள், அடிக்கடி படியுங்கள் அப்படிங்கிற. நான் சொல்ற பாடத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க, இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்ப அவருக்கு அந்த சொந்த அனுபவத்துக்கு தான் எழுதுறாங்க. இல்லைன்னா சொந்த அனுபவம் எல்லாம் எழுதவே முடியாது. ஆமா, இப்ப நானும் இப்ப சொந்த அனுபவத்துலதான் சொல்றேன். ஆமா, ஆனா இது ஏனோ உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் மாயை சார், மாயை. இது ஜெர்மனிக்காரர் வேற, இது ஜெர்மனிக்காரர். நம்ம இந்தியாக்காரர் கூட சொல்லலாம். அப்ப இந்தியாவில வந்து 10,000 ஆண்டு இருந்துட்டு வருதுங்க சித்தர்கள், யோகிகள், ஞானிகள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி இருந்து என்னத்த கண்டோம், இது மாதிரி உணவை விட்டுட்டு இந்த ருசியெல்லாம் விட்டுட்டு எப்படி இருக்கிறது, என்ன அப்படி இருந்து நம்ம என்ன உலகத்துல பெருசா உலகத்துல புதைகள் எடுக்க போறோம்
எல்லாம் தின்னுட்டு போய் சேர வேண்டியது. அப்படி போறாங்களே மனப்பக்குவம். அதுதான் அந்த கீழ்நிலை எண்ணம் அப்படித்தான் இருக்கும். சரிதான், அவங்க சொல்றது சரிதான். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது சொல்றது சரிதான். இந்த இந்த மாயையிலிருந்து வெளியே அதாவது வந்து சார் முழுசா அந்த மாயையிலிருந்து விடுபடணும்னு எண்ணம் இருக்கிறதுனால மட்டும்தான் முடியும். ஆமா 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 ஆமா. எல்லாருனாலையும் வந்து ஜெயிக்க முடியாது. இது வந்து லேசுப்பட்ட வேலை இல்ல. அது இது வந்து என்னன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ள ஆளுக வந்து ஆண்டவன் உருவாக்கிட்டே இருக்காரு, இறைவன். இப்ப நான் இப்ப உங்க கூட இப்ப இங்க டச்ல நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம்னா இந்த இந்த மாதிரி ஆளுகளை கொஞ்சம் ஆளுக வந்துகிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வரமாட்டாங்கன்னு சொல்லல. அவங்களுக்கு வந்து இந்த பிறவியில நம்ம இந்த கலையை வந்து கற்று முடிக்கணும்ன்ற ஆளு வந்து ரேரா வருவாங்க. அவங்க வந்து ரேரா வருவாங்க. அது வந்து எல்லாருனால வர முடியாது. வர்றவங்க மட்டும்தான் இதை கத்துக்கிற முடியும். சரி, எல்லாருனாலே முடியவே முடியாது. சரி 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 சரி. நீங்க தான் இப்ப ஆயிரக்கணக்கான ஆளை உருவாக்கி இருக்கீங்க. யாராவது திரும்பி வர்றாங்களா உங்ககிட்ட? ஓடிடுறாங்க, வந்துடுறாங்க, ஓடிடுறாங்க, வர்றாங்க, ஓடிடுறாங்க, வர்றாங்க, ஓடிடுறாங்க. மறுபடியா மாயை இழுக்குது அவங்கள. இப்ப என்னையும் மாயை இழுக்குது இல்ல. இழுத்தாலும் பலபடியே இந்த மாயையில் விடுபடும் என்ன உள்ள வந்து அந்த இறைதான் புகுத்துது உள்ள. செலெக்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த ஆள் வந்து இந்த லைனுக்கு போனா இவ வந்து கடைபிடிச்சிருவான்றத இந்த கொள்கையில வந்து இருந்து மீற மாட்டான், பலபடி இந்த கொள்கைக்குள்ள போறான்றத இப்படியே கொடுத்து நம்ம மனசை திடமாக்குறாங்க. நீ வந்து பலபடியும் அந்த உணவில்லாம் கலக்கி நம்ம தள்ளுறாங்க. தண்ணி ஏதோ இந்த உலகத்துக்கு நம்ம செய்யணும்ன்றதுக்காக அந்த பலவெளி மன வலிமையை கொடுக்குறாங்க. இப்ப நம்மளே வந்து இப்ப காலையில எந்திரிச்சோன்னு நம்ம வந்து இந்த கலையில வெற்றி பெறணும்ன்ற அந்த எண்ணத்தை உள்ள பூட்டுவேன். இந்த உணவில்லாம் வாழும் கலையில வெற்றி பெறணும் அப்படி நினைச்சு உங்களை நினைச்சுக்கிட்டுவேன். அவர் குரு ஆசீர்வாதம் எனக்கு பலபடி வேணும். ஆமா சார், இப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தாதே இதுல இருக்க முடியும். ஆமா ஆமாம், ஏதோ ஒரு தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கணும், நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஐயோ இதை தப்பிக்கணும், மறுபடி செய்யணும், மறுபடி செய்யணும். நல்ல வேலை நமக்கு இந்த அறிவியல், நல்ல வேலை இந்த அறிவியல் இருக்குங்காட்டி நல்ல இந்த போன் மட்டும் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கலனா ஆமா ரொம்ப கஷ்டம் தான். ஆமா, தைரியம் எப்படி வருங்க? அப்படி இல்ல. இப்ப நானும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப நீங்க என்னை மட்டும் எதுக்கு கூப்பிடுறீங்க? தொடர்ந்து அந்த எல்லாம் தெரியும் சார், எனக்கு தெரியும் சார். அந்த உணர்வு விடாது. இப்ப இந்த இன்னைக்கு காலையில கிளாஸ் படிச்சிருக்கீங்க, எல்லாம் நினைச்சிருக்கீங்க. இப்ப எனக்கு மட்டும் எதுக்கு ஸ்பெஷலா கிளாஸ் எடுக்கிறீங்க? தொடர்ந்து செய்றீங்க, தொடர்ந்து நம்பிக்கை இருக்கு, நினைத்து கொண்டு இருத்தல். அதாவது வந்து நம்ம சீடர்களே ஓரளவு நல்லா 90% வந்தாலும் வருது. ஆமா ஆமா ஆமா, அது உண்மை, அது உண்மை, அது இல்ல அதுதான் உண்மை. இவரை வந்து பலபடி அந்த 100% ஆக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வருது. அதே இது நம்மளும் 100%க்கு போற எண்ணம் எனக்கு இருக்கு. அந்த 2 இருக்க போய் தான் நீங்க என்னை கூப்பிடுறீங்க. ஆமா ஆமா, சரிதான் 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 சரிதான். புரியுதா உங்களுக்கு? சரி, எப்படி இருக்காரோ, என்ன செய்யறாரோ, இவருக்கு வந்து நம்ம உதவி ஏதாவது தேவைப்படுதோ இல்லையோ என்ற எண்ணத்துலதான் கூப்பிட்டுருக்கீங்க. ஆமா 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 ஆமா, புரியுதா உங்களுக்கு? ஆமா ஆமா. அதனாலதான் இது விட அந்த முழுசா அந்த எண்ணம் இருக்கிற ஆளுகதான் உங்களை உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. வர முடியாது வர முடியாது வர முடியாது வர முடியாது வர முடியாது வர முடியாது. ஆனா நம்மள அது வர முடியாதனால அதுக்கு உள்ள முயற்சி வீட்டுல செஞ்சுட்டே இருக்கணும்ல.
தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தொடர்ந்து தொடர்ந்து இந்த தொடர்ந்து விடணுன்ற அந்த கலையில வெற்றி பெறணுன்ற எண்ணத்தை வலுவாக்கணும். ம், 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 ம். இல்லாட்டி முடியாது. ஆமா. சரி, இதுல ஆறாவது விஷயம் ம். the most wonderful. ஆமா. அதாவது என்ன சொல்றாருன்னா, don't ம். forget that you are. மறந்துடாதீங்க. ம். அதாவது parenthetically speaking, laying on nature operating table. நீங்க ஒரு அறுவை சிகிச்சை மேசையின் மேல படுத்திருக்கிறீங்க. அறுவை ம். சிகிச்சை மேசையின் மேல படுத்திருக்கிறீங்க. இயற்கை. நீங்க ஃபாஸ்டிங்னாவே அறுவை சிகிச்சைன்னு சொல்றாரு. நீங்க ஃபாஸ்டிங்னாவே அது வந்து அறுவை சிகிச்சை பண்றாருன்னு அர்த்தம். இப்ப அறுவை சிகிச்சை பண்றப்ப என்ன ஆமா. பண்ணணும்? பெட் ரெஸ்ட் தான். ஆமா, நல்லா தூக்கம் வந்தா தூங்கிருங்கிறாரு. தூக்கம் வந்தா ஆமா. தூங்குங்க தூங்கிருங்க. அப்படிங்கிறாரு. அப்படிதான் சொல்றாரு. சரி, டோன்ட் ஃபர்கெட், மறந்துடாதீங்க, தட் you are parenthetically speaking laying on nature operating table, the most wonderful of all operation that could be performed and without the use of knife. அதாவது கத்தியே இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்றது, கத்தியே இல்லாம அத்தனையும் சரி செய்வதுதான் இந்த ஆபரேஷன் டேபிள்ங்கிறார். நேச்சுரல் ஆபரேஷன் டேபிள். ஆமா ஆமா. Without the knife, without use of knife, if any extraordinary sensation occurs due to the drug that are now in the circulation, take an enema at the once, lie down and necessary break the fast, but not with fruits. அதாவது நீங்க அடிக்கடி இனிமா கொடுத்துக்குங்க அப்படிங்கிறார். இந்த மாதிரி வர்றப்ப அனிமா கொடுத்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஃப்ரூட்ஸ் என்ன சொல்றாரு? ஃப்ரூட்ஸ் வேணான்றாரா? ஃப்ரூட்ஸ் வேணான்னு சொல்றாரு. ஆமா, ஃப்ரூட்ஸ் நீங்க அது வந்து சளி உணவு தானே சார்? ஆமா, அது வந்து ஆமா, ஃப்ரூட்ஸ் பூராமே சளி உணவு தான். நீங்க சொல்ற மாதிரி எல்லா உணவும் சளி உணவு தான். அது வந்து இப்ப வேக வச்சு சாப்பிடுறது கொஞ்சம் நம்மளுக்கு திருப்தி, அவ்வளவுதான். ஆமா, அது எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒன்லி காய்கறி கீரைகள் மட்டும்தான் நம்மளை காப்பாத்தும். ஆமா, அதுதான் சரியா சொல்லிட்டீங்க. அதுதான் நமக்கு வந்து உச்சகட்டம். பழங்கள் கூட, அது பழங்கள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நன்கு சுத்தமாகி விட்டது அப்படின்னு சோதிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆமா, அதுவும் வேக வச்ச பழம் தான். வேக வச்ச பழங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அது வந்து 2 மணி நேரத்துல தொந்தரவு இல்லாம வெளியே போச்சுன்னா கொள்ள சுத்தமாயிருச்சுன்னு அர்த்தம். அந்த சோதிக்கிறதுக்கு தான் பழங்களை தவிர தின்னுட்டு வாழுவினானே என்ன நினைக்கிறாங்கன்னா, பழங்கள் சாப்பிட்டு வாழுகிறோம் என்று நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. குடல் சுத்தமா இருக்குதா இல்லையான்னு பார்ப்பதற்கு ஒரு டெஸ்டிங், அவ்வளவுதான். டெஸ்டிங் பர்பஸ் மட்டும்தான். ஆமா ஆமா, அதுதாங்க. அதனாலதான் நமக்கு காய்கறிங்கிறது பிரச்சனையே இல்லை. தண்ணீரும் காய்கறி நமக்கு பிரச்சனையே கிடையாது. சரி, ஆறாவது பாயிண்ட், whenever you arise after laying down, do it slowly. அதாவது நீங்க எந்திரிக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் ஸ்லோயிங், do it slowly, otherwise you may become dizzy. நீங்க இப்ப இந்த மாதிரி ஓய்வில் இருக்கிறப்ப திடீர்னு எந்திரிக்கிறதோ படீர் எந்திரிக்கிறதெல்லாம் இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. நிதானமா எந்திரிச்சு நிதானமா உட்காரணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்க அறுவை சிகிச்சை மேசையில படுத்திருக்கிறீங்க. ஆமா, அப்ப நீங்க தாறு மாறா போட்டு எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி உடம்பு அசைக்க கூடாது. அது உணரணுங்கிறாரு. அப்ப நீங்க அறுவை நீங்க என்ன பண்றீங்க? இப்ப பொதுவா என்ன பண்றாங்கன்னா, மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு ஓடுற மாதிரி நினைக்க கூடாதுங்கிறாரு. மருந்தை போட்டு எல்லா தொந்தரவும் பண்ணு, மருந்தை போட்டு ஓடிட்டே இருப்பான், எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன இலக்குன்னே தெரியாது. மாத்திரை போட்டு ஓடிட்டே இருக்கிற, மாத்திரை போட்டுட்டே ஓடு 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 ஓடு, கடைசியில என்ன ஆகுது? கொடூர நோய்களை கொண்டு தள்ளி ஆளை கொன்னே போடுது பாருங்களேன். சரிங்க ஐயா. நாட் சீரியஸ், பட் யூ ஹேட் பெட்டர் அவாய்ட் இன் திஸ் மேனர். It has caused me considerable fear in the beginning, and I know of a number of faster and strict eaters who gave up when they experienced the sensation, lost their
ஃபைட் ஃபார் எவர். அதாவது என்ன சொல்றாருன்னா ஃபைட் ஃபார் எவர். அதாவது இந்த மாதிரி பொதுவா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நான் வேணா அதை படிச்சு காட்டுற ஒண்ணு இருக்கு, தமிழ்ல இருக்கு, படிக்கிறேன் பாருங்க. நீங்க அதை அனுப்பி விடுங்க சார், அதை அனுப்பி விடுங்க. அனுப்பி விடுங்க, அப்புறம் மறுபடியும் இதை பத்தி பேசலாம். சரிங்களா? நன்றி நன்றி. சரி, நன்றி.